ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பையன ஒரு 15, 11th ஸ்டாண்டர்ட் பசங்க சேர்ந்து அடிச்சு கொன்றுருக்காங்க. எங்க வெளிநாட்டுலயான்னோ, வெளி ஸ்டேட்லயான்னோ, நம்ம தமிழ்நாட்டுல கும்பகோணத்துல நடந்திருக்கு. என்னைக்கு? இன்னைக்கு நடந்திருக்கு. ஏதோ ஒரு ரெஸ்ட் ரூம்ல ஏதோ ஒரு பிரச்சனை. அதனால அடிச்சு கொன்றுருக்காங்க. பட் இதுல நம்ம அந்த 15 பசங்கள ப்ளேம் பண்ண போறோமா அப்படின்னா, டெஃபினட்டா கிடையாது. இதுல நம்ம ப்ளேம் பண்ண வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. அந்த பசங்கள கண்டிக்கிறதுக்கோ, அந்த பசங்கள ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது, அந்த சின்ன தப்புலருந்து திருத்தி கொண்டு வர்றதுக்கோ, ஆசிரியர்களுக்கு ஏதாவது ஒரு அதிகாரம் இருக்கா? ஏதாவது ஒரு பவர் இருக்கா? அப்படின்னு கேட்டா, எதுவுமே கிடையாது. வி ஆர் லிட்டரலி நத்திங். அங்க ஒரு ஆஸ் அ டீச்சரா நம்மளால அத வந்து கரெக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா, சட்டங்களும் சரி, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ஸும் சரி, அதுக்கு எதிரா தான் இருக்காங்க. ஸோ, நம்மளால வந்து அந்த இடத்துல நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பையன் ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது, அவன அடிச்சோ, மிரட்டியோ திருத்தி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அவன் அந்த தப்ப அதுக்கப்புறம் லைஃப்ல பண்ண போறதில்ல. கரெக்ட்டா? பட் அந்த இடத்துல ஒரு சின்ன தப்ப அவனுக்கு திருத்துற வாய்ப்ப நம்ம இன்னைக்கு குடுக்கறதில்ல. அதுக்கு சட்டமுமே வந்து கடுமையா நமக்கு வந்து எதிர்ப்பா இருக்கு. ஒரு பையன் மேல அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, அவன வந்து எதுவுமே சொல்லிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஏதோ ஒரு சூழ்நிலையில அவன் யாராலயும் ரோட்ல போய் திருத்தப்படுற சிச்சுவேஷனும் அண்ட் இது வந்து வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. ஒரு பையனோட உயிரே போயிருக்கு அப்படின்றத வந்து வி ஆர் நாட் ஈவன் ஏபிள் டூ இமேஜின் கரெக்ட்டா? அந்த அளவுக்கு ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன சொல்றதுன்னு எனக்கு லிட்டரலி ஐ டோன்ட் நோ. பட் டீச்சர்ஸ் கையில ஒரு சரியான பவர் இருக்கணும். இஷ்டத்துக்கு அடிச்சு வெளுத்து கட்டணும், உயிர் போற அளவுக்கு அடிக்கணும் டீச்சர்ஸ். அதெல்லாம் நான் சொல்ல வரல. பட் ஒரு தப்பு ஒரு பையன் பண்றான். ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஒரு தப்பு பண்ணும்போது, அத அந்த இடத்துல ஆஸ் எ டீச்சரா நான் கண்டிக்கிற ரைட்ஸ் எனக்கு இருந்துச்சு அப்டின்னா, அந்த இடத்துல நான் கண்டிச்சிருப்பேன். அந்த இடத்துல கண்டிக்கப்பட்ட ஒரு மாணவன் ஒரு 10 பேர், 15 பேர சேர்த்துக்கிட்டு ஒரு பையன ஆக்சிடென்டலாவோ, இன்டென்ஷனலாவோ பட் ஒரு கொலை பண்ற அளவுக்கு போயிருக்குமா அப்டின்னா, டெஃபினெட்லி நாட். பட் ஏதோ அன்பார்ச்சுனேட்லி திஸ் திங் ஹேப்பன்ட். என்னால பேச முடியல. பட் இந்த நியூஸ யூடியூப்ல இப்பதான் பார்த்தேன். பட் 7 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. பட் இத வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது, டாலரேட் பண்ணிக்கிறதுன்னே தெரியல. இட்ஸ் எ ஹியூஜ் திங் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு, ஹேப்பன்ட் இன் தமிழ்நாடு. பட் இது ஃபர்தரா இந்த மாரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னா, ஆசிரியர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட சில அதிகாரங்கள் திரும்ப வழங்கப்படணும் அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. நான் சொன்ன விஷயத்த நீங்க ஜஸ்ட் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா, கிவ் மீ எ ஹார்ட். நான் எத்தன பேர் இதுக்கு சப்போர்ட் ஆயிருக்கீங்க? இஃப் யூ ஆர் நாட் சப்போர்ட்டிங் மீ, ஜஸ்ட் கிவ் மீ எ பிளாக் ஹார்ட் இன் கமெண்ட்ஸ். நான் தெரிஞ்சுக்கிறேன். ஜஸ்ட் ஐ வாண்ட் டூ நோ.